ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் சிறும்பருப்பு, பச்சரிசி, நெய், தண்ணி, சால்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் போட்டு இந்தமாரி நல்லா குழைய வேக விட்டாச்சு. நீங்கள் 3 விசில் போட்டு நல்லா இந்தமாரி நல்லா குழைய வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் அதிகமான நெய்யை எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ நெய்யை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் 1 பை 1. இது இஞ்சி மிளகு வந்து லைட்டாக தட்டி வச்சுக்கிறேன், ஏன்னா அதை பசங்க எடுத்து போடாமல் இருக்கிறதுக்காக தட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் கருவேப்பிலை வந்து இந்தமாரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்தமாரி அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருந்த பொங்கல் மேலே இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதில் வந்து ஒரு குழி கரண்டியில் இந்தமாரி எடுத்திங்கன்னா ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்தால் கூட நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும் இந்த பொங்கல். நான் செஞ்சு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆச்சு. எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். பொங்கலுக்கு எப்போவுமே மேட்சான வடை, நான் எப்போ பொங்கல் செஞ்சாலும் வடை சுட்டுடுவேன். கூட வந்து ஒரு கப்பு சட்னி, ஒரு கப்பு சாம்பார். இந்த டிஃபன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். பாய்.